கார்த்திக் சார் காலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. நடக்க அந்த கால் முட்டியில் கொஞ்சம் வலி இருக்கு. எல்லாமே வரும்ல ஒரு ஏஜுக்கு அப்புறம். இஸ் ஆல்சோ 60+ இல்லை. இப்போ திருப்பி அவர் நடிக்க வருவாரா? திருப்பி வந்து ஒரு அப்பா மாமாலாம் நடிச்சாருன்னா சரியாக வராது. எனக்கு இல்லையே, மொத்த இண்டஸ்ட்ரி வருத்தத்தில் தான் இருக்குது. ஆனால் இது எப்படி சரி பண்ணுறது அது தெரியல. ஆக்சுவலி இப்போது எல்லாரோட அன்பு சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நம்ம சேனல்லே இன்னொரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் அடம் பிடிச்சி இளையராஜா சாரை வந்து வர வச்சிங்க. அப்புறம் உங்கள் பொண்ணு கல்யாணம். இது ரெண்டுமே இமேஜின் பண்ணி பார்த்தாலே ரொம்ப ஒரு சரியலான மூமெண்ட்டாக இருக்கும்ல சார். ஏன்னா அவரோட அன்பு இன்னும் இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம ஃபேமிலியோட கல்யாணம் மாதிரி உரிமையாக வந்தார்ல. உங்கள் கல்யாணத்துக்கு வந்தார், பொண்ணு கல்யாணத்துக்கு வரதெல்லாம். கல்யாணத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்தார். அது சென்னையில் இல்லை. அது அப்போ வந்து ஒரு நாளைக்கு 2 சாங் 3 சாங் ரெக்கார்ட் பண்ணி அவர் தியேட்டர் பிரசாத் ஸ்டுடியோவே ஜேன்னு இருக்கும். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ட்ரெயினில் புறப்பட்டு ஈரோடு வந்து இறங்கி அங்கேருந்து வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்து என்னை வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா மத்தியானம் ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து ரெக்கார்டிங் சாயங்காலத்துக்கு ரெக்கார்டிங் கண்டினியூ பண்ணார். அந்தளவுக்கு வந்து அன்பு. அதே மாதிரி என்னுடைய 25வது திருமண நாளுக்கு வந்து விழா வச்சுருந்தேன். அதுக்கு வந்து வாழ்த்தினார் ராஜா சார். இப்போ என் மகளை வந்து வாழ்த்துறாரு. அது ஒரு அதெல்லாம் பெரிய குழப்பணிகள் தான் நமக்கு. அதெல்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நம்ம எல்லாருமே இப்போ வந்து எல்லாத்தோட நம்ம இருக்கணும். இப்போ வந்து இப்போ விஜய் சார் வராருன்னா அங்கே வந்து என் தம்பி ஜெகதீஷ் வந்து அதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது ஒரு அழகு. அது அப்படி ஒருத்தன் அங்கே என் மேலே அன்பு இருக்கிற அங்கே ஒருத்தன் தம்பி இல்லைன்னா அது நடக்காது. எல்லா பக்கம் அப்படி நமக்கு ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ இளையராஜா சார் முன்னாடி ஸ்ரீராமன் சார் இருக்கார். அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அவர் கரெக்டாக சார் சிவா சார் மேரேஜ், இது டாக்டர் மேரேஜ், நாம் போகலாம். அவர் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் அங்கங்கே எல்லாருமே எனக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பழகும்போது அந்த நம்பர் ஒன்னோட மட்டும் பழகல, அங்கே இருக்கிற எல்லாத்தோடும் பழகும். அதான் சார். இப்போ சீமான் வர்றதாகட்டும், அணியர் பிரேமலதா விஜயகாந்த் வர்றதாகட்டும், எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து நான் வளர்ந்தது, என்னை வளர்த்தவர்கள், நான் வளர்ந்த சூழ்நிலை. உங்களோட அன்புக்கு வந்து இன்னொரு ஒரு முக்கியமான பர்சன் இவரும் வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து கார்த்திக் சார். ஆனால் கார்த்திக் சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்னென்னமோ நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அவருக்கு வந்து காலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. நடக்க அந்த கால் முட்டியில் கொஞ்சம் வலி இருக்குது. ஐயோ, ஓகே. ஒரு நடக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்குது. அது ரெடி ஆகிடுவார் இன்னொரு 1 months 2 months பார்த்துட்டு வந்தேன், பார்த்து பேசிட்டு வந்தேன். அது வரமாற சூழ்நிலையில். ஆனாலும் இன்னொரு கார்த்திக் வந்துட்டாங்க. அதுதான் இல்லை. இப்போ என்னென்னா கார்த்திக் சார் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நாளாக ஆஃப்லேயே இருக்கிறதுனால நிறைய ரூமர்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்ன அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இப்போ கௌதம் கார்த்திக் சாருமே வந்து அட்ரஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு இருந்தாலுமே அவர் ஏன் திரும்ப வரமாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நிறைய பேர். அவரெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஆனால் நல்லா இருக்கார். இஸ் வெரி ஹெல் அண்ட் ஹெல்த்தி. வேறு எதுவுமே இல்லை. அவர் கொஞ்சம் காலில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, அது கொஞ்சம் ட்ரீட் பண்ணிட்டுருக்காரு. சரியாயிட்டாங்க. எல்லாமே வரும்ல ஒரு ஏஜுக்கு அப்புறம். இஸ் ஆல்சோ 60+ இல்லை. புரியுது சார். இப்போ திருப்பி அவர் நடிக்க வருவாரா? திருப்பி அது வரலாம் அவருக்கு நல்ல. ஆனால் சும்மா நான் வந்து ஒவ்வொரு கரெக்டாக நடிக்கக்கூடாது. அவர் வந்தால் அதுக்கு அவருக்கு நம்ம தீனி போட்டால் தான் நல்லா, இல்லாட்டி அது புரியுது சார். திருப்பி வந்து ஒரு அப்பா மாமாலாம் நடிச்சாருன்னா சரியாக. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இப்போ ஷேர் பண்ணிங்க சார். இந்த அன்பு அப்படின்னு ஒன்று சம்பாதிக்கிறது இருக்குல்ல. ஏன்னா சினிமாவில் வந்து பெரும்பாலும் நிறைய அன்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போது ஏதான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம்னா ஒருத்தரை மிதித்து மேலே போகிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாகவே தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் அன்பு சம்பாதிச்சு இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணுறீங்கல்ல, ஒரு லேர்னிங்னு உங்ககிட்ட ஒன்று இருக்கும்ல சார். அது நான் கண்டிப்பாக கடைசி வரலும் இதை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னா ஒரு லேர்னிங்னா இதை சொல்லுங்க. அதாங்க, இப்போது இவ்வளோ வருஷம் நம்ம என்ன மாதிரி இருந்து இதெல்லாம் நடந்திருக்கோம். இவ்வளோ பேர் நமக்காக வர்ற அளவுக்கு நம்ம அந்த அன்பை சம்பாரிச்சிட்டு எப்படி நடந்துக்கிட்டோமோ அதையே தொடர்ந்து நடந்துடணும். அவ்வளோதான் சார். நான் வந்து ஒரு நாளும் வந்து நான் வந்து இவ்வளோ படம் பண்ணேன், நான் ப்ரொடியூசர்ன்றேன், எனக்கு அந்த 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 என்ன சொன்ன மமதை எல்லாம் எனக்கு என்றைக்குமே வந்ததில்லை. இன்னுமே நான் எதுவுமே சாதிக்காதவன்,
எதுவுமே செய்யலை, இன்னும் செய்யணும்னு நினைக்கிறத சத்தியமாக அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் பெரிய இந்த உலக சினிமாவில் எவ்வளவோ சாதனையாளர் மத்தியில் நம்மளும் ஒன்றுமே ஒரு தூசு, அவ்வளோதான். அந்த தூசுக்கே இவ்வளோ மரியாதை, அவ்வளோதான். அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். நான் என்றைக்குமே அந்த என் தலையில் எதையுமே ஏற்றுனது கிடையாது. வெற்றி தோல்வி ரெண்டையுமே நான் வந்து தாங்கியே பழகிட்டேன் நான். அது ஒரு மாதிரி போயிடலாமே. ஆமாம், அது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா எதுலேயுமே இப்போ நாம் வந்து என்ன சாதித்தோம்னா இவ்வளோ வருஷம் இருக்கிறதே சாதனை, அவ்வளோதான். இந்த சினிமாவில் வந்து இவ்வளோ வருஷமாக ஏதோ உள்ளுக்குள்ளே போராட்டிகிட்டே இருக்கிறதே சாதனைன்ற அளவில் தான் இப்போ இருக்குது. கண்டிப்பாக அதுதான் நான் சாதனைன்னு சொல்லிக்கலாம், வேற ஒன்றும் சாதனைன்னு சொல்லிக்க முடியாது. ஆனால் இப்போது சினிமாவில் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த சாதனை பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு ரேஸ் மாதிரி உங்களுக்கு தோணலையா? ரேஸ் தாம்மா, அதான் சொன்னேன். இது வந்து ஒரு மிக ஒரு ஜாக்பாட். அது யாருக்கு எப்போ அடிக்கும், எப்போ கவுக்கும், இந்த சக்கரை எப்போ வந்து நிற்கும், அதெல்லாம் யாருக்குமே தெரியாதுல்ல. அதனால் அது போகிற போக்கில் போக வேண்டியதான். அது இல்லை, நாங்கள்லாம் வந்து நான் ஒரு பெரிய கோல்டன் சினிமா பார்த்த பேட்ச் நான்லாம். அதெல்லாம் அந்த சினிமாலாம் இப்போ இல்லை. நம்ம வந்து பேலன்சிங்காக போனால் தடுமாறாமல் அப்படியே கரெக்டாக வந்துட்டே இருக்கலான்ற மாதிரி நிலைமையில் இருந்துச்சு. அப்புறம் இப்போலாம் அதெல்லாம் எல்லாம் போய் ஸ்டேட் பெருசாகி வேறு மாதிரி அது கேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கேம் சேஞ்சுக்கு நீங்களும் அடாப்ட் பண்ணணும்னு இருக்குல்ல சார். நீங்கள் தானே அடாப்ட் பண்ணால் தான் நீங்கள் கேமில் இருக்க முடியல, வெளியே போய் அதுதான் அவ்வளோ எந்த கேமுமே நீங்கள் அதை மாற்றத்துக்கு நீங்கள் தயாரானால் தான் உள்ளே இருக்க முடியல, வெளியே போயிட வேண்டியதான். வெளியே போய் வந்துட்டு கருத்து சொல்லிருக்க வேண்டியதான். இல்லை, இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த இப்போது ஒரு மாதிரி சினிமா 2025 போய்கிட்டு இருக்குன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டது ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? இல்லை, மாற்றிட்டது நம்ம இப்போ இருக்கிற ஒரு டிஜிட்டல் யுகத்துக்கு அதுக்கான கதை கேட்கும்போது அதுக்கான ஸ்கிரிப்டை நீங்கள் பிடிக்கணும். மேக்கிங்கில் அதை கவனமாக செய்யணும். இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் டோட்டலாக டவுனாக இருக்குது, அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி முதல்ல சின்ன படங்களுக்கு மட்டும்தான் வியாபாரத்தில் பிரச்சனை இந்த நிலைமை வரை. நீங்கள் பெரிய படங்களுக்கும் வியாபாரத்தில் பிரச்சனை வந்து நின்றுடுச்சு இப்போது. அதனால் பெரிய தயாரிப்பாளர்களும் படம் எடுத்தவங்கலாம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பட்ஜெட் படங்களும் தடுமாறிக்கிட்டு இருக்கு. புரியுது. ஒரு தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 10 படத்தை தவிர மீதி அத்தனை படங்களுமே ஒரு தடுமாற்றத்தில் தான் இருக்குது வியாபார ரீதியாக. இப்போது நீங்கள் சொன்னீங்களே சார், இப்போது பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்ட்டு ஓரளவுக்கு அந்த பட்ஜெட்லாம் போட்டாலுமே ஒரு ப்ரெஷர் ஆஃப் அட்லீஸ்ட் அது பிரேக் ஈவன் பண்ணணுன்னு ஒன்று இருக்கும்ல, அது அட்லீஸ்ட் போட்டதை நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த நிலைமைக்கு போகுதே அப்படின்னு எனக்கு அது வருத்தப்பட்டது உண்டா? இல்லை, வருத்தம் எனக்கு இல்லை, மொத்த இண்டஸ்ட்ரி வருத்தத்தில் தான் இருக்குது. ஆனால் இது எப்படி சரி பண்ணுறது அது தெரியல. அது காலம்தான் அதை மாற்றும். ஆனால் சினிமா வந்து எல்லா காலகட்டத்திலையும் விழுந்து தான் இழந்திருக்கு. ஒரு பெரிய சயின்டிஃபிக்கல் சேஞ்ச் வரும்போது டவுன் ஆகும், அப்புறம் அப்படியே விழுவும். இந்த வீடியோ கேசட்னு ஒன்று வந்துச்சு, அதில் சினிமா இறங்குச்சு. 10 ரூபாய்க்கு வாடகை வாங்கி எல்லோரும் பார்க்குறாங்க, சினிமா இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்புறம் அது மாறிச்சு. அப்புறம் விசிடியில் சினிமா போச்சுட்டாங்க, திருப்பி அது போயிடுச்சு, சினிமா இருக்குது. இப்படி எல்லாமே போயிடும், சினிமா மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த நடுவில் இந்த போகிற காலத்தில் கொஞ்சம் ஒரு சிரமங்கள் வர நம்ம சந்திக்கிறோம். ஓகே சார். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஒரு சயின்டிஃபிக் சேஞ்சுன்னா ஐ திங்க் 2020 ஓடிடி வந்ததுக்கப்புறமா தான் சினிமாக்கான ஒரு டவுன்ஃபால் வந்து பார்க்க ஆரம்பிக்கும். இல்லை, அதான் அந்த ஓடிடி வந்து தான் வந்து மொத்த இண்டஸ்ட்ரியும் வந்து வேறுமான ஒரு பாதைக்கு திரும்பி அது இப்போ தவறாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுத்து எல்லாத்தையும் ஹைக் பண்ணி விட்டு இப்போ அவங்க வாங்குறதை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டாங்கன்னா ரொம்ப குறைச்சிட்டாங்க. வாங்குறத ரொம்ப குறைச்சிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா இதை நம்பினதுனால எல்லாருடைய பட்ஜெட்டும் சம்பளமும் ஆர்டிஸ்ட்டுக்குன்னு காஸ்ட் எல்லாமே ஏறி போச்சு. ஓகே, அதுதான் இப்போ பிரச்சனை. இது எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ ஒரு போராட்டமாக இருக்குது. ஓகே, ஏன்னா விலைவாசி இறங்காதில்ல. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் அது. எல்லாருடைய சம்பளம் ஏறிடுச்சு, இறங்குதுன்றது எப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அது இமீடியட்டாக நடக்குமான்னு தெரியல, பட் பார்ப்போம். பட் காலம்தான் மறந்து இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க சார். அஃப்கோர்ஸ் சினிமான்னு மட்டும் இல்லாமல் லைஃப்பில் வந்து அன்பு கொடுத்தா வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்ன்ட்டு ஐ திங்க் உங்களோட நிச்சயம் அன்பு தவிர அன்பு தான் உலகத்துலேயும் மிகப்பெரிய ஆயுதம். எக்ஸாக்ட்லி, மிகப்பெரிய ஆயுதம் தான். அதை செலுத்துனீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வென்று விடலாம். கண்டிப்பாக. அதன் வெளிப்பாடு தான் இந்த விழாவும். இதற்கு வந்து என்னுடைய உறவுகளும் சினிமா சொந்தங்களும் சினிமா பந்தங்களும் எல்லாமே வந்து அன்பால் மட்டுமே வந்தது. எஸ் அந்த வேறு ஒன்றும் நான் ரொம்ப பெரிய ஆகணும், நான் பெரிய பணக்காரனோ, நான் ரொம்ப பெரிய ஆகணும் அப்படிலாம் வந்து சிவா காப்போம் அப்படின்னு நினச்சாங்கல்ல, அதே ஒரு வருஷம் சம்பாரிச்சிட்டேன்.
அவ்வளோதான். அதுவே போதும் அப்படின்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் அங்கே வந்து வாழ்த்தின நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நன்றி சொல்லிட்டீங்க. ஆஃப் கேம்ல வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்ன நிறைய வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து விழா பார்த்துட்டு இதனால் சில பேர் சில கல்யாணங்கள் விட்டு போனால் கூட தெரியாமல் போயிடும். இது வந்து என்ன விட்டு போனதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏன் என்ன கூப்பிடலன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தாலும் ஏதோ ஒரு தவறுதல் ஆகிடும். எப்படி மிஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வர்ற திட்டெல்லாம் வாங்கிட்டு அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு இதுபோல் சமூக வலைத்தளங்களில் வந்து வாழ்த்தி பதிவிட்டு அத்தனை பேருக்கும் பார்த்துட்டு வாழ்த்தவங்களுக்கும் சந்தோஷப்பட்டவங்களுக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட அந்த 45 இயர்ஸ் பயணம் வந்து இன்னும் தொடரணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அன்புனால லைஃப்பில் வந்து நிறையவே சம்பாதிக்கலாம் அப்படின்னும் இந்த புது அந்த பரிமாற்றம் இந்த 2026க்கு மேலே ஏதான ஒரு சேஞ்சஸ் வரும்ன்ட்டு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.